அழகான காலை. சூரியன் மெதுவாக சிரித்துக் கொண்டிருந்தது. ஹாய், நான் டோரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று ஒரு புதிய சாகசத்துக்கு தயாராக இருக்கேன். எல்லாரும் சாகச பயணம் போலாமா நண்பர்களே? ஹாய் சியாரா, நீயும் என்னோட சாகசம் செய்ய வரியா? ஆமாம் டோரா, எனக்கு சாகசம் ரொம்ப பிடிக்கும். போகலாம் டோரா. ஆமா பூஜி, எங்க இந்த பாதை நம்மை இழந்த நட்சத்திரத்துக்கு கொண்டு போகும். பூஜி, நல்ல காரியம் பண்ண நீ. ஒன்று, அதுக்கு நம்ம எண்ணும் பாலத்தை கணக்க வேண்டும். 2 நிறங்களின் தோட்டத்துக்கு போகணும். போகலாம் வாங்க எல்லாரு. நாம எண்ணி போகலாமா என டோரா கேட்டால், சியாரா எண்ணினால் 1, 2, 3, 4, 5 என எண்ணினாள். வாவ் சியாரா, நீ சூப்பரா எண்ணுற. நாம இப்ப என்னும் பாலம் கடந்து இப்ப நிறங்களின் தோட்டத்துக்கு வந்துட்டோம். சியாரா, இத கணக்க நீ உதவுறியா? நான் உதவுறேன் என சியாரா சொன்னாள். சியாரா, இது என்ன நிறம் என டோரா கேட்டாள். அதற்கு சியாரா சொன்னாள், இது சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஊதா என சொல்லிக்கொண்டே பாலத்தை கணக்க முயன்றார்கள். ஹே 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 ஹே, இந்த தோட்டம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல சியாரா. வாங்க சந்தோஷமா ரெயின்போ கிட்ட போகலாம். அச்சச்சோ அச்சச்சோ, குள்ளநரி மெதுவாக வந்தான். ஹீ 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 ஹீ, நட்சத்திரம் எனக்குத்தான் என திருட வந்தான் குள்ளநரி. அப்போது சியாரா தைரியமாக சொன்னாள், குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது என சொன்னாள். குள்ளநரி ஓடிவிட்டான். வானவில் பாதையின் முடிவில் இழந்த நட்சத்திரம் விழுந்தது. நாம எல்லாரும் சேர்ந்து இதை வானத்தில் வைக்கலாமா? ஆமாம், நட்சத்திரம் வானத்துக்கு போகிறது. ஏய், காடு முழுக்க ஒளி. காடு முழுவதும் ஒளிர்ந்தது. அனைவரும் சந்தோஷமாக சிரித்தார்கள். டோரா சொன்னாள், சியாரா, நீ ரொம்ப நல்ல உதவி செய்தாய். நீ உண்மையிலேயே ஒரு ஹீரோ என சியாரா சொன்னாள். நன்றி நண்பர்களே, பயணம் முடிந்தது. அடுத்த பயணத்தில் சந்திப்போம்.